சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் லீக் போட்டியில் பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் துபாயில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் ஆகிய அணிகள் மோதும் போட்டியை ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்நிலையில் போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய பாகிஸ்தான் அணி வீரர்கள் இந்திய வீரர்களின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இதனால் 49.4 ஓவர்களில் அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 241 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது. 242 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. அதிரடியாக ஆடிய ரோஹித் சர்மா 20 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து நிதானமாக விளையாடிய கில் 46 ரன்னில் ஆல் அவுட் ஆன நிலையில் விராட்டுடன் இணைந்த ஸ்ரேயஸ் ஐயர் அரை சதம் விளாசி 56 ரன்னில் ஆட்டமிழந்தார். விராட் கோலியின் அதிரடியால் இந்திய அணி 42.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 244 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றுள்ளது. விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் தனது 51 சதத்தை பதிவு செய்து வரலாற்று சாதனை படைத்தார். இதேபோல ஹர்திக் பாண்டியா சர்வதேச போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்தி புதிய மைல்கல்லை எட்டியது குறிப்பிடத்தக்கது.